Hi students, now exercise 2.8 ல first sum பார்க்கலாமா? Find the sum of first n terms of GP. இந்த GP யோட first நம்ம என்ன பண்றோம்? n terms of sum of இந்த கண்டுபிடிக்கிறோம். சரியா? லாஸ்ட் செக்ஷன் நமக்கு TN ஃபார்முலா பார்த்துருக்கோம் GPக்கு. இப்போ நம்ம SN ஃபார்முலா பார்க்க போறோம். 5, -3, 9/5 -27/25. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு SN கண்டுபிடிக்கணும். அந்த R வேல்யூ கண்டுபிடிக்கணும். A வேல்யூ உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லையா? R ஃபார்முலா என்னது? T2/T1. காமன் ரேஷ் ஃபார்முலா வந்து செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்போ செகண்ட் டேர்ம் வந்து -3 இல்லை செகண்ட் தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் 5. இப்போ இந்த R வேல்யூ நமக்கு -3/5 மைனஸ் வேல்யூ கண்டிப்பாக நமக்கு வந்து +1 லெஸ் தானே. அப்போ இது லெஸ் தென் 1 இல்லையா? அப்போ நம்ம லெஸ் தென் 1 இருந்தால் SN ஃபார்முலா என்னன்னா SN ஈக்குவல் டு A 1 - R/n/1 - R. இந்த ஃபார்முலா எப்போ பார்த்தீங்கன்னா R வேல்யூ லெஸ் தென் 1 இருந்தா. சப்போஸ் கிரேட்டர் தென் 1 இருந்தா, R வேல்யூ வந்து 1 கிரேட்டர் இருந்தா, அப்போ என்ன வரும் நமக்கு? SN ஈக்குவல் டு A இன்ட்டு R/n - 1 by R - 1. இங்கே என்ன வித்தியாசம் பார்த்தீங்களா? இங்கே 1 - R/n by 1 - R இருக்கு. இங்கே அது R/n -1 by R - 1 இருக்கு. சரிங்களா? நீங்கள் மாற்றி போட்டாலும் ஆன்சர் ஒன்றும் தப்பாக வராது உங்களுக்கு. சரி, மைனஸ் கேன்சல் ஆகும். அதனால இது போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப கன்வீனியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இல்லை R லெஸ் 1னால நம்ம என்ன பண்ணுறேன், நான் இந்த ஃபார்முலா ஃபஸ்ட் எடுத்துறேன். இப்போ A வேல்யூ வந்து 5, 1 - R வேல்யூ வந்து -3/5, அது பவர் வந்து n பை 1 - R. 1 - R சொல்லும்போது என்ன பண்ணலாம்? R வேல்யூ ஆல்ரெடி மைனஸ் இருக்கா, ப்ளஸ் போடலாமா? மைனஸ் ப்ளஸ் ஆகும் இல்லையா? நான் இங்கேயே ப்ளஸ் போடலன்னா, ஏன்னா பவர் என்ன இருக்குது, இந்த பவர் என்ன பொறுத்த நம்ம சைன் சேஞ்ச் ஆகும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு மைனஸ் நம்பர் பவரில் ஈவன் நம்பர் தான் ப்ளஸ் ஆகிடும், ஆட் நம்பர் தான் மைனஸ் ஆகும் இல்லையா? அதுக்கப்புறம் நமக்கு இங்கே இந்த ரிசல்ட் சொல்ல முடியும் நம்மளால. அதனால இப்போதைக்கு நம்ம அப்படியே விட்டுட்டேன். இப்போ மேலே 5 இன்ட்டு 1 - -3/5 ஹோல் பவர் என்ன இருக்கா? இங்கே நம்ம எல்சிஎம் போடலாமா? தெரியும் உங்களுக்கு, ஃப்ராக்ஷன் நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் இருந்தாவே நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். இங்கே டினாமினேட்டர் 1/anything எதுவும் இல்லை, இப்போ 1 கேன்சல் பண்ணலாம். இங்கே 5 இருக்கு, 1க்கு 5 எல்சிஎம் தான் 5 வந்துருமா? நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நமக்கு இந்த டினாமினேட்டர் எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுங்க, எல்சிஎம் டேரெக்டாக மல்டி பண்ணுங்க. 1 × 5 ப்ளஸ் இந்த டினாமினேட்டர் நமக்கு அதை எல்சிஎம் இந்த டினாமினேட்டர் டிவைட் பண்ணோம். 5/5 1 வரும், 1 × 3 3. அதாவது இந்த எல்சிஎமும் இந்த டினாமினேட்டர் சேமாக தான் பண்ணுங்க, மேலே அதை அப்படியே போட்டுருங்க. இப்போ நமக்கு தெரியும், ஒரு ஃப்ராக்ஷன் தான் நமக்கு ரெசிப்ரோக்கல் வருமா இல்லையா? இதுதான் மெயின் இல்லையா? அந்த இது இருக்கு ஃப்ராக்ஷனு, இங்கே பாருங்க அதுக்கே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. அப்புறம் ரெசிப்ரோக்கல் வரும்போது என்ன ஆகும்? இந்த 5 மேலே போயிடுமா? ஆல்ரெடி 5 ஒன்று இருக்கா, அப்புறம் 5 × 5 அது 25. சரியா? 1 - 3/5 பவர் n டிவைட் என்ன ஆகும்? 8. நம்ம அப்படி விடலாம், அது கேன்சல் பண்ண முடியாது, வேற எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதான் நமக்கு ஆன்சர். இதில் செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாமா? 256 64 60. இப்போ ஏ வேல்யூ பாருங்க, 256. R வேல்யூ கண்டுக்கலாமா? அப்போ R வேல்யூ ஈக்குவல் டு அது T2/T1. T2/T1. இப்போ T2 வந்து 64 பை என்னது 256, 4 டைம்ஸ் போகுமா? 4 டைம்ஸ். அப்போ R வேல்யூ வந்து 1/4. 1/4 வந்து 1ஓட லெஸ்ஸான வேல்யூ இல்லையா? அப்புறம் SN ஃபார்முலானா ஃபர்ஸ்ட் பண்ணுற அதே ஃபார்முலா தான், A இன்ட்டு 1 - R/n பை என்னது 1 - R. எப்போ அது R லெஸ் தென் 1 இருந்தா. அப்போ SN ஈக்குவல் டு A வந்து 256, 1 - R வந்து 1/4 ஹோல் பவர் பை 1 - R பதில் 1/4. கீழே எல்சிஎம் முடியலாமா? 4 வரும், 4 கிராஸ் பண்ணுங்க, 4 - 1 வந்துருமா? மேலாம் 256. இதை நம்ம எதுவும் பண்ண முடியாது, அப்படியே போட்டுடலாம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் ப்ராக்கெட் எடுத்தோட 1/4 போடலாம், 4 பவர் n போடலாம். என்ன விஷயம்னா சரிங்களா, ஹோல் பவர் நமக்கு என்ன தானே பண்ணலாம், நியூமெண்ட் தனியாக நம்ம பவர் கொண்டு வரலாம், டினாமினேட்டர் தனியாக பவர் கொண்டு வருவோம். 1 பவர் anything நமக்கு 1 தானே, அதனால் 1/4 போடலாம்.
இப்போ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த ரெசிப்ரோக்கல் வருமா? இப்போ அந்த 4 இன்ட்டு நான் 256 ஆகும். சரியா? நீங்கள் ரெஸ்ட்டுக்குள்ளே போடலாம். பைனது 3. இப்போ 256 இன்ட்டு 4 24 2 4 5 are 20 22 remaining 2 4 8 are 4 2 are 8 10 1024 into the 1 minus 1 by 4 போகிறேன் பைனது 3. இதுதானே ஃபார்முலா மொக்க பண்ணிடலாம். ஜிபிக்கான எஸ்என் ஃபார்முலா நமக்கு என்னது? ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் என் பை 1 மைனஸ் ஆர். இது அப்போ ஆர் வேல்யூ அந்த காம்பன்சேஷன் லெஸ் தென் 1 இருந்தா, அதே கிரேட்டர் தென் 1 இருந்தா ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் என். மொக்க பண்ணி ஃபார்முலாவை